ஆமென். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான பாஸ்டரங்கள் ஜோசப் பாலச்சந்தர் அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான சகோதரர்களுக்காக, அருமையான சபை போதகருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த இடத்துல அருமையான பாஸ்டர் ஜான்ராஜ் அவர்களுடைய சபையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதை பாக்கியமாய் நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்த சந்ததியினர், அடுத்த தலைமுறையினரை கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நான் பாடுவேன், விட்டு கொடுக்கலையே. லாஸ்ட் இயர் அதிகமாக நாங்கள் எங்கள் சர்ச்சில் பாடின பாட்டில் ஒரு பாடல் அது. ஆமென். விட்டு கொடுக்கவில்லை. அவர் விட்டு கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு நாம் இங்கே இல்லை. அவர் என்னை விட்டு கொடுக்கல, அதனால தான் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு பாடலை நம்ம சேர்ந்து பாடி, நல்ல ஒரு வர்ஷிப் நாம் பண்ணிட்டோம். ஒரு பாடலை சேர்ந்து பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயா சந்தோஷமா ஆண்டவர் சமூகத்தில் இருங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்துதான் அனுப்பினார். எனவே நிச்சயமா உங்க கூட இடைப்படுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்க கூட நிச்சயமா பேசுவார். ஆமென். லாஸ்ட் பிரேயர்ல சொன்னது போல என்னை இஸ்ரவேலாய் மாற்றும். எஸ், ஒரு மாற்றம் இல்லாமல் உங்களை திருப்பி அனுப்பவே மாட்டார் கர்த்தர். இந்த லாக்டவுன் நாட்கள்ல சாத்தியமில்லாத சூழல்ல இப்படி ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடல் அருமையான என்னுடைய தம்பி டேவிட் சாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பாடல், நீங்க சிலர் கேட்டிருப்பீங்க. கற்றுக்கொண்டு சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஜீசஸ். என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. கைதட்டி பாடுவீங்களா? என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. நீங்க பாடுங்க. அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லை. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லை. உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. நீங்க பாடுங்க சத்தமா. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. நம்பி சொல்லுங்க. எந்த பாதையையும், எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. ஆமென். கருவிலே என்னை கண்ட
கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. பாடுங்க. கருவிலே என்னை பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. பாடுங்க. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. ஒரு விஷயம் கூட சொல்லுமா? கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. பாடுங்க. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி அழைத்தவர், பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. Thank you Father. Hallelujah. என்னை அழைத்தவரே, நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லை. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், எந்த பாதையையும் எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். ஓ, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லை. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க. ஆமென். உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க. உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இந்த வார்த்தையை மனதார சொல்லுங்க. உங்க கரம் இருக்க பயமில்லை, உங்க கரம் இருக்க. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். நீங்க சத்தமா பாடுங்க. எந்த உம்மாலே எந்த சூழ்நிலையும் உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. ஹalleluya. உங்க கரம் இருக்க. ஓ, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க. அப்படி எல்லாரும் ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை தேடி வந்த. அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள்
Yes, Lord. Hallelujah. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட ஆமென். தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை ஆண்டவரே, என் கருவை உம்முடைய கண்கள் அல்லவோ கண்டது. நம்முடைய பெற்றோர் நம்மை பார்ப்பதற்கு முன்னுமே அவர் தான் நம்மளை ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கிறார். நம்ம பாஸ்டருடைய பிள்ளைங்க ஆனதுனால அவர் நம்மை தெரிந்தெடுக்கவில்லை, அவர் நம்மளை தெரிந்தெடுத்ததுனால இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசர், நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஒரு சில நிமிடங்கள் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஒரு 5 minutes அப்பா சமத்தில் அப்படி எழுந்து நின்று தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்படி 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி கண்களை மூடி, யாரையும் பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க. உங்க இருதயத்துல இருந்து அவரை பார்த்து மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம். இருதயத்துல இருந்து சத்தம் எழும்பட்டும். ஏமே நீர் Jesus. நீர் நல்ல கைகளை உயர்த்த முடிந்த அப்படி உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீர் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம். தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்கவா அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, அன்பை மட்டும். அப்படியே கையை விரித்து கண்களை ஏறெடுத்து தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. ஹல்லேலூயா. ஜீசஸ் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே,
அன்பிலொன்றே. ஆமென். எங்க வீட்டில் நாங்கள் 5 பிள்ளைங்க. நான் 2வது பையன். எங்க அப்பா பாஸ்டர் பிள்ளைங்க, அதுவும் 5 பிள்ளைங்க இருந்தா கண்டிப்பா யாராவது ஒரு ஆளாவது ஊழியக்காரங்களா வந்துருவாங்க. ஆனா நான் வரவே கூடாதுன்னு நினைச்சவன். ஊழியக்காரனை மட்டும் நான் மட்டும் வந்துடவே கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா எங்க அப்பாவுடைய லைஃப் நான் பார்த்துருக்கிறேன். என் லைஃப் எனக்கு தெரியும். ஒரு பாஸ்டர் பயங்கர ஒரே தகுதியை வச்சுட்டு அந்த பரிசுத்தமா நின்ன மேடையில் நான் நிற்கவே கூடாதுன்னு உறுதியா இருந்தவன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், தேவன் தெரிந்தெடுத்தார், அதுல மாற்றமே இல்லை. அதுதான் உண்மை. என் சைட்ல இருந்து கேட்டா நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். அந்த அன்பு, அதாவது விலகி ஓடுனதும் என்னை அடிச்சு கொண்டு வந்துடலாம் அவருக்கு இல்ல, என்னை எல்லா பக்கமும் அடைச்சு என்னை அடிச்சு கொண்டு வந்திருக்கலாம். அப்படி செய்யல. அந்த அன்பின் கயிற்றால கட்டி இழுத்து தான் கொண்டு வந்தார். பேதுருவை ஃபர்ஸ்டே அந்திரேயா கூட்டிட்டு வந்துட்டார், ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வந்தார். ஆண்டவர் பார்த்தோன்னு சீமோனை பார்த்தோன்னு பேதுருன்ட்டார். அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டார். போய் திருப்பி மீன் பிடிக்க போவார். ஒண்ணுமே கிடைக்காது. ஆண்டவர் படகுல வந்திருப்பார். வந்ததும் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா ஆண்டவருக்கு? நீ என்னை விட்டு போனல, அவனுக்கு இப்படிதான் நடந்திருக்கும். சூழ்நிலையை சுட்டி காட்டி அவனை ஊழியத்துக்கு அழைக்கல, அன்பை காட்டி தான் ஊழியத்துக்கு அழைச்சார். அன்பை காட்டினார். எப்படி காட்டினார் தெரியுமா? இப்படி விலகி ஓடினதுக்கு அப்புறமும் அவனை தேடி வந்து அவன் படகுல உக்காந்து ஜனங்கள்கிட்ட பேசி அவன் படகை நிரப்பி இன்டைரக்டா கூட ஆனாலும் பேதுரு நீ வரலையேன்னு சொல்லாம குத்தி காட்டாம அன்பை மட்டும் காட்டி 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 அவனை தம்முடைய வலைக்குள்ள கொண்டு வந்துட்டார். அவன் வலைக்குள்ள கடல்ல இருக்கிற மீனெல்லாம் கொண்டு வந்தாரு. அதே வேளையில அவருடைய வலைக்குள்ள அவனை கொண்டு வந்துட்டார். நேசம். என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர், என் குறைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர். ஓ எனில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க, இப்பாவிக்கு தகுதி இல்லையே என் இயேசுவே. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமத்தில் என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், மீறின பின்பும் வெறுக்கா, என் நிலைமை என் கூட சேர்ந்து எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? 2 கைகளை உயர்த்தி, உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் ஒருவரும் இல்லை, நேசித்தவரில். ஆமென். உம்மை போல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல அன்பை இன்னும். அப்படியே கைகளை அசைந்து பாடுவோமா? ஹல்லேலூயா.
ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அப்படி உம்மை போல நேசிக்க ஒருவரும் இல்லை. உம்மை போல உம்மை போல. ஆண்டவரே, நான் ஒரு பாஸ்டருக்கு பிள்ளையானதுனால வரலப்பா, அன்புனால வந்திருக்கிறேன். அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் பாஸ்டர் பிள்ளையானதுனால வரல, அந்த அன்புனால நான் வந்திருக்கிறேன். இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரிலும் இது போல அன்பை இன்னும் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரிலும் இது போல அன்பை இன்னும் காணவில்லை. நேசம், காணவில்லை அவருடைய அன்பு. ஊழியத்துக்கு அழைக்க ஆண்டவர் ஒன்னே ஒண்ணுதான் கேட்பார், அன்பா இருக்கிறியா? பேதுருட்ட வேற எதுவுமே கேட்கல, அன்பா இருக்கிறியா? இந்த அன்பு நெருக்கி ஏவும் போது நம்மால அவருக்கு ஊழியம் செய்யாம இருக்கவே முடியாது. என் வாழ்க்கையில நான் அர்ப்பணித்ததே அப்படிதான். ஆண்டவர் வேற என்ன செஞ்சாலும் நீர் என் மேல் காட்டின அன்புக்கு கொஞ்சம் கூட பக்கத்துல வராது. நான் என் வாழ்க்கை ஃபுல்லா நான் உங்களுக்கு சேவையே செய்கிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லி ஆண்டவர் என்னை அர்ப்பணிக்க வைத்தார். ஆமென். என் வாழ்க்கையை வைத்து தேவன் ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்திருப்பாரானால் நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாவே இருந்திருக்க மாட்டேன். நான் தோன்றும் முன்னமே அவர் அதை தெரிந்தெடுத்ததுனால, குறித்ததுனால தான் இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். உங்க எல்லாரும் அப்படிதான். நீங்க இன்னைக்கு இருக்கிறதுல நாளைக்கு இருக்க போறது. நான் இன்னைக்கு வரும்போது நான் அதை தான் யோசித்தேன். ஃபியூ இயர்ஸ் பேக் நான் எப்படி இருந்தேன். தேவன் எல்லாவற்றையுமே முன்னமே காண்கிறவர், முன்னமே அறிந்திருக்கிறவர். நம்முடைய நாளை அவருக்கு தெரியும். யாரும் அறியாது என்னன்னு பாடும்போது என்னை யாருக்குமே தெரியாது, அதனால அப்படி பாடினேன். ஒரு சின்ன ரூம்ல நான் உட்காந்து ஒரு கிட்டார் எடுத்து வச்சு ஆண்டவருடைய அன்பை நினைச்சு அழுது அழுது ஆண்டவர் சொன்னார், நான் மட்டும் ஒன்னும் பார்க்கலன்னா நீ இல்லைன்ட்டார். அப்போதான் அவரை பார்த்து சொன்ன, உன் அழகான கண்கள் என்னை பார்த்ததுனால. அப்போ என்னை யாருக்கும் தெரியாது, நான் தூக்கி எறியப்பட்டவன். சாட்சியில நமக்கு கொஞ்சம் தான் சொல்ல முடியும், நிறைய சொல்ல முடியாது. ஏமே, நிறைய சொல்ல முடியாது. நான் தூக்கி எறியப்பட்டவன், என்னை யாருக்கும் தெரியாது, ஒண்ணுமே இல்லாதவன். உலகம் நாம் இருக்கிற வண்ணமாக பார்க்கும். அவர் நாம இருக்கிற போகிறத ஃபர்ஸ்டே பார்த்துருவார். அதான் கருவில் இருக்கும் போதே எரேமியாவை தீர்க்கதரிசியா பார்க்கிறார். உன்னை நீ எப்படி இருக்கிறியோ அப்படிதான் உலகம் பார்க்கும். அவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி நீ மாறிடுவ. எத்தனை பேர் நம்புறீங்க? மனுஷன் பார்க்கிறபடி என் அப்பா என்னை பார்க்க மாட்டார் உயர்த்தி. அதாவது நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், ஆண்டவர் சமூகத்துல கொஞ்சம் கூட வெக்கப்படக்கூடாது. நீ கொஞ்சம் வெக்கப்பட்டா கூட நீயே உனக்கு தடையாயிருவ. பார்க்க கூடாது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவங்க இருந்தவன். அதனால நான் இழந்ததையும் நான் அதை அனுபவித்ததுனால சொல்றேன். அண்ணன் மொழி ஸ்தோத்திரம் பண்ண ஏதோ பெரிய குறைச்சல் நினைச்சிட்டு இருப்பேன். அதனால ப்ரேயர் டைம் இப்படிதான் இருப்பேன். +2 படிக்கும் போது ஆவியானவர் என்ன அபிஷேகித்தார். அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு சத்தம் போட்டு, அதுக்கப்புறம் போடவே மாட்டேன். செஞ்சிடாதீங்க. ஏன்னா தேவன் பெரியவர். அவர் நம்மை முன்னிறுத்தி தம்மை வெளிப்படுத்த. ஆண்டவர் சமூகத்துல ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை ஒன்னே ஒன்று பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க என் கூட பேசணும். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க என் கூட பேசணும், பேசியாகணும். நான் நம்புறேன், வரல, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேந்து போவே.
நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், ஒரு குலைந்து போவேன். பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, பேசுங்கப்பா, மட்டும் இருக்காதீங்கப்பா. நீ பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேட்டால், நான் தளர்ந்து தள்ளாடி போவேன். நீ பேசாவிட்டாலே தள்ள கூட பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, பேசாம கை கூப்பி கேட்கலாமா? என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, உம்மை கேட்பேன், இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் போயிருக்காதீங்கப்பா, இனியும் உம்மை கேட்பேன், இனியும் உம்மை சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. தாழ்த்துகிற ஆண்டவரே, எங்க கூட பேசுங்கப்பா, மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். பைபிள் எல்லாரும் கையில் எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். ஓகே, கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு காலையில் இந்த மீட்டிங்காகவே மனசுல ஜெபம் ஓடிட்டே இருந்துச்சு. யோசுவாவை ஆண்டவர் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தார். யோசுவாவின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார், தியானிக்க வைத்தார். நான் அதுதான் இன்னைக்கு உங்க மத்தியில் நான் பேச விரும்புகிற ஒரு பிரசங்கமாக பேச மாட்டேன். ஆமென். சில காரியங்களை நான் எளிதாக புரியும்படியாக நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனமாக கேட்க உங்களை நான் ரொம்ப அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் நிச்சயமாய் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவாராக. ஆமென். யோசுவாவை நமக்கு தெரியும், மோசே கூடவே இருந்தவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது யோசுவா உண்டு, சின்ன பையன், வாலிப பையன். கூடவே 6 லட்சம் புருஷர்கள், அப்படி சொல்லும் போது ஏறக்குறைய 25 to 30 லட்சம் ஜனங்கள் கூட்டத்தில் ஒரு ஆளா இருந்தவன், கூட்டத்தில் ஒரு ஆளா இருந்தவன் திடீரென்று அடையாளம் காணப்படுகிறான். இந்த நாளில் கர்த்தர் அதை தான் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். யோசுவான் வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். சின்ன பிள்ளைங்க இருப்பீங்க, பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க மட்டும் கை தூக்குங்க. பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க. ஓகே. சர்ச்சில் ஊழியக்காரங்க கீழே இருக்கிறவங்க அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா கை தூக்குங்க. ஃபைன், சூப்பர். ஆமென். ஓகே. எல்லாருமே எல்லாம் ஊழியம் செய்கிறவங்க தானே எல்லாம்? ஓகே, சூப்பர். நல்ல கவனமாக கேளுங்க. ஆமென். தேவன் நம்மை ஒரு முகாந்திரம் இல்லாமல் எந்த ஒரு குடும்பத்திலையும் பிறக்க வைக்கவில்லை. ஒரு முகாந்திரம் இல்லாமல் யாருக்கு கீழே நம்மை தேவன் வைக்கல. நான் ஒரு பாஸ்டருடைய பையன். எங்க அப்பாவுக்கு நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு 8 வருஷம் இருந்தேன். என் தகப்பனார் ஓட்ட முடிகிறது வரை இருந்தேன், நானும் என்னுடைய சகோதரனும். அதனால எனக்கு இந்த அனுபவத்தை நல்லாவே சொல்ல முடியும். தேவன் நடத்தின பாதை. வாழ்க்கையில் நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, கொஞ்சம் வளர்ந்தவங்க இருக்கிறீங்க, அடுத்த லெவல்ல இருக்கிறவங்க இருக்கிறீங்க. நிச்சயமா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என நான் நம்புகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. யாத்திராகமம் 17வது அதிகாரத்துல தான் யோசுவாவை குறித்து நம்மால பார்க்க முடியும். அங்கே மோசே யோசுவாட்ட முதல்ல சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, 10வது வசனம் யாராவது ஒருத்தங்க வாசிக்க முடியுமா? யோசுவா
அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 9வது வசனம். ம் 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 யோசுவாட்ட மோசே முதல்ல சொன்னதே, நீ என்ன பண்ணணுமா சொல்லுங்க? ஃபைட் பண்ண. எடுத்ததும் நீ பைபிள் காலேஜ் போகணும்லாம் சொல்ல, எடுத்ததுமே யுத்தம் பண்ணு. நல்ல கவனமா என்ன கேட்கணும். நான் சொல்றது இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும். பிறந்து வளர்ந்த சர்ச்சில் நிக்கணும், அடி இருக்கணும். நல்ல கவனமா கேளுங்க. நான் சிந்தையில கொண்டு வந்த வார்த்தை இதுதான். யோசுவாவை எப்படி அடையாளப்படுத்த அப்படின்னா, இங்கே மோசே கொஞ்சம் சீனியர்ஸ் அப்படி நிக்கிறாங்க. இந்த கூட்டத்துல 30 கூட்டத்தின் நடுவில் ஒரு யோசுவா இருக்கிறான். அந்த யோசுவாவை அந்த கூட்டத்திலிருந்து பிரித்து, இந்த கூட்டத்தை சார்ந்து அவன் இந்த கூட்டத்திலே நின்றுட்டு போறவன் கிடையாதுப்பா. அவன் நான் தெரிந்தெடுத்தவன், அவன் நான் பிரித்தெடுத்தவன், அவன் என்னுடையவன் என்பதை அடையாளப்படுத்த அவன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு யுத்தத்தை அனுமதித்தார். சவுல் கொன்றாயிரம் என தாவீதின் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் தேவைப்பட்டது. யோசுவாவின் முடிவல்ல, அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது யுத்தம். நல்ல கவனமா கேளுங்க. யாரோட யுத்தம் அப்படின்னா அமலேக்கியனோடு. இந்த அமலேக்கியன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, நல்ல கவனிங்க, தான் அமலேக்கியன். மீட்கப்பட்டவர்களோடு போராடுகிறவன். அதாவது எகிப்திலே பார்வோன் போராட்டம் அது ஓடிட்டு இருந்துச்சு. அங்கிருந்து ரத்தத்தால மீட்டு வெளியே கொண்டு வந்தாச்சு. வெளியே கொண்டு அமலேக்கியன், ரட்சிக்கப்பட்ட ஜனத்தோடு போராடுகிறவன் அமலேக்கியன். இன்னும் சொல்லணும்னா, பாஸ்டர்ஸ் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லணும்னா, ஊழியரோடு போராடுகிறவன் தான் அமலேக்கியன். இந்த அமலேக்கியனுடைய போராட்டம் அது 16வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அமலேக்கின் கை இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். சிங்காசனத்துக்கு விரோதமாய் எழும்பினவனுடைய கரம் யாருடைய கரம்? தானுடைய கரம். ஆமென். சாத்தான் நிறைய பேரை ஏஜெண்டா யூஸ் பண்ணுவான். உற்று நமக்கு தெரியும். இந்த யுத்தம் முடியவில்லை. இந்த யுத்தம் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலையே சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி தலைமுறையாய் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்துக்கு விரோதமாய் அமலேக்கின் கை யோசுவாவை போல போய் யுத்தம் பண்ணணும். ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே சில பிரச்சனைகள், வாழ் ஈட்டியெல்லாம் எடுத்துட்டு கிடையாது. யுத்தம் பல விதங்கள்ல வரும். கலக்கத்தை கொண்டு வந்துவான். கூட இருக்கிறவங்களை நமக்கு எதிராக எழுப்புவான். லைவ் போடுறதுனால சில காரியங்களை நான் ஃபர்ஸ்ட் வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கும் போது எங்க சர்ச்சில் நான் வர்ஷிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் சர்ச் பின்னாடி இருந்து ஒரு 4-5 பேர் இளைய வெளியே போயிடுவாங்க. நான் வர்ஷிப் பண்ணி முடிச்சவர் தான் உள்ள வருவாங்க. யுத்தம் பல விதங்கள்ல வரும். வர்ஷிப் பண்ண எழும்பு நிப்பேன், அப்படியே போயிடுவாங்க. வர்ஷிப் பண்ணி முடிச்சவர் உள்ள வருவாங்க. அந்த யுத்தத்தில் நான் மட்டும் நிக்கலைன்னா இன்னைக்கு நான் இல்லை. அந்த யுத்தம் எனக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தினது. இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க கிருபையினால. எல்லாரும் நம்ம மாம்சீகமா பார்த்துட்டோம்னா சோர்ந்து போயிடுவோம். நம்ம மாம்சீகமா யோசிக்கவே ஆரம்பிச்சிருவோம். இல்ல, இந்த யுத்தம் கண்டிப்பா உண்டு. இந்த யுத்தம் வருதுனாலே புரிஞ்சுக்கோ, உன்னை தேவன் இந்த கூட்டத்திலிருந்து இந்த கூட்டத்துக்கு கொண்டு வருவதற்கு டைம் ஆயிட்டுன்னு அர்த்தம். எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை புரியுது? இந்த கொஞ்சம் கூட்டத்தோட இருந்துட்டு இருந்தேல்ல, அந்த கூட்டத்திலிருந்து உன்னை தனிமைப்படுத்தி அல்லது பிரித்தெடுத்து உன்னை அடையாளப்படுத்துவதற்கான டைம் வந்துட்டு. ஆமென். யோசுவா யுத்தம் பண்றான் அமலேக்கியனோடு.
மோசே தான் சொல்றான், யோசுவா நீ யுத்தம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மோசே மலை மேல ஏறி கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறான். கர்த்தர் சமூகத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். வேதம் நமக்கு எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும், அதனால நான் எடுத்து வாசிக்கல. அவ்வளவு மும்முரமா ஃபைட் பண்ணுவார் யோசுவா. ஆனா ரிசல்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா மோசையுடைய கரத்தை. யுத்த காலத்துல நிக்கிறது யோசுவா, ஆனா மோசை ஆண்டவர் சமூகத்துல இருந்து கையை உயர்த்திட்டு இருக்கிறான். மோசே கை கீழே போட்டா யோசுவா தோத்துருவான். இந்த குடும்பத்துல தேவன் உங்களை பிறக்க வைத்திருக்கிற ஒரு போதகருடைய பிள்ளையாக அல்லது ஒரு பாஸ்டருக்கு கீழே தேவன் உங்களை சும்மா கொண்டு வைக்கல. யோசுவாவினுடைய மோசையின் ஜெபம் யோசுவாக்கு பார்த்திருக்க முடியாது. ஏன்னா யோசுவா இங்க அமலேக்கியனோடு ஃபைட் பண்றதுக்கு டைம், ஏன்னா மலை உச்சியில ஏறி இருந்து ஜெபம் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கும் நாம பாடினது போல விட்டு கொடுக்காம தேவன் நிலை நிறுத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம் பெற்றோருடைய ஜெபம். மோசேக்கு யோசுவா மாதிரி இப்ப யுத்தம் பண்ண முடியாது, வயசாயிட்டு. யோசுவா மாதிரி ஓட முடியாது, யோசுவா மாதிரி போய் ஃபைட் பண்ண முடியாது. துடிப்பா நம்மள மாதிரி நம்ம பெற்றோருக்கு செய்ய முடியாம இருக்கலாம், வேகமா செயல்பட முடியாம இருக்கலாம். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கணும், யோசுவா துணை இல்லாம மோசையால ஜெபிக்க முடியும். மோசே ஜெபம் இல்லாமல் யோசுவாவால ஜெயிக்க முடியாது. அந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். யோசுவா துணை இல்லாமல் மோசையால ஜெபிக்க முடியும், ஆனால் மோசையின் ஜெபம் இல்லாமல் யோசுவாவால ஜெயிக்க முடியாது. 2007 எண்டு நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன். 2008 நான் ஊழியத்துக்கு முழுமையாக என்னை விட்டு கொடுத்து மினிஸ்ட்ரி. அப்போதான் ஆண்டவர் நிறைய, அப்போல்லாம் நான் ப்ரீச் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது. அப்போ நிறைய ப்ரேயர் டைமில் பாட்டு தந்துட்டே இருப்பாங்க, நிறைய பாடல். அப்போ அப்படியே பாடி 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 ஃபஸ்ட்டு ஆல்பம் வந்து 2008 நான் ரிலீஸ் பண்ணேன் கிருபையினால். அப்போ எங்கள் ஏரியாவில், நாகர்கோவில் ஏரியாவில் வர்ஷிப் நடத்துறதுக்கெல்லாம் என்ன கூப்பிடுவாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் 2008 எண்டு 2009 வரும்போது நிறைய கன்வென்ஷனில் வர்ஷிப் பண்ணுறதுக்கு அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் எனக்கு வந்து ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கிற மாதிரி அப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் என்ன வந்துட்டு ஆவிக்குரிய பெருமை வந்துட்டு. ஆவிக்குரிய பெருமைன்னு என்ன தெரியுமா? வெளியே காட்ட மாட்டோம், அப்படி சிரிச்சிட்டு இருப்போம். வீட்டில் வந்து அம்மா ஏதாவது கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டு ஏமா ப்ரேயர் டைம் ஆச்சுமா அப்படி சொல்லிட்டு பயங்கரம் அவங்கள்ட்ட அப்படி இப்படிலாம் காட்டுறது பயங்கர. நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் ரொம்ப சூப்பர் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அம்மா ஏதாவது பேசும்போது அம்மாட்ட ஏதாவது சொல்லுவேன் அப்படி, அதாவது நான் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கேன், நீங்கள் செய்யாததை நான் செஞ்சிட்டு இருக்கேன், அதனால என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த மாதிரி. அதை டைரெக்டாக சொல்ல மாட்டோம், அதை அப்படி போய் சுற்றி வளைச்சு அவங்கள்ட்ட சொல்லுவோம். ஆண்டவர் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் எனக்கு ஒரு சொப்பனத்தை காட்டினாங்க. அந்த சொப்பனத்தில் எப்படின்னா, எங்கள் வீட்டு சைடில் இருந்து நான் அப்படி வானத்தை இப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது வானத்திலேருந்து ஒரு புறா, அருமையான புறா. அந்த புறாவை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது, என்ன தெரியுதுன்னா இந்த புறா தான் இயேசு கிறிஸ்து மேலே வந்து இறங்கின புறா. அந்த புறா அப்படி அழகாக பறந்து வானத்திலேருந்து இறங்கி வந்துட்டே இருக்கிறேன். அப்படி எங்கள் வீட்டு சைட்லேருந்து இப்படி மேலே அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். அது கிட்ட வர வர நான் அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். அது நம்ம ஏரியாவை பார்த்துல வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கிறேன். இன்னும் அது கிட்ட வர 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 அது என்னையே ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. அது கிட்ட நெருங்கும் போது எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிட்டு, ஐயோ இந்த புறா என்ன பார்த்து வருது, என் மேல இருக்கிறதுக்கு வருது, இது என் மேல இருந்துட்டுனா அதுக்கப்புறம் அது இஷ்டப்படியெல்லாம் நம்மளை கொண்டு போகும். ஏன்னா ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் எங்க கொண்டு போனாரா? வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். இது என் மேல வந்துட்டுன்னா அது இஷ்டப்படி என்னை கொண்டு போயிடும். என் வாழ்க்கையில நான் எவ்வளோ காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு, எவ்வளோ காரியங்கள் நடப்பிக்க வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு அது
கரெக்டா என் மேல இருக்க வரும்போது நான் என்ன பண்றேன், எங்க வீட்டை சுத்தி ஓடுறேன். அதுவும் விடல, அதுவும் சுத்தி 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 ஓடி வருது. கொஞ்ச நேரம் ஓடிட்டே இருக்கிறேன். கொஞ்ச நேரம் ஓடிட்டு இருக்கும்போது அது கொஞ்ச நேரம் என்னை சுத்தி சுத்தி வந்து அப்படியே டயர்டாகி திரும்பி பறந்து போறதுக்கு ரெடி ஆகுது. இதை யார் பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்னா, கிச்சன்ல இருந்து எங்க அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரே வருத்தம். என்ன வருத்தம் அப்படின்னா, அது எவ்வளவு ஆசையா இவன் மேல வந்து இருக்க வருது, இவன் இப்படி தட்டி விட்டுட்டே ஓடுறானே அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது பறந்து போயிருமே, அது போயிட்டுன்னா திருப்பி இவன் மேல வராதே அப்படி சொல்லிட்டு அவங்க கிச்சன்ல வேலை பண்ணிட்டு இருக்க. நான் பார்த்து சொப்பனதை சொல்லிட்டு இருக்கிறேன். கிச்சன்ல வேலை பண்ணிட்டு இருக்கேன். பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படி பேக் டோரோட ஓடி வந்து அந்த புறா திரும்பி பறந்து போகும்போது அப்படி பிடிச்சிட்டாங்க. அந்த புறாவை பிடிச்சு என்ன பண்ணாங்க தெரியுமா, புறாவுடைய 2 சிறகையும் கட் பண்ணிட்டாங்க. எதுக்கு தெரியுமா, இந்த புறா பறந்து போயிடக்கூடாது, இந்த புறா இவன் மேலதான் இருக்கணும். இவ்வளவு பார்த்ததும் எழும்பிட்டேன். ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். இன்னைக்கு நீ பயன்படுறன்னா உன் பெற்றோருடைய கண்ணீர் இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்பதை மறந்துடாத. ஒரு யுத்தம் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும், உண்மைதான். அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு எது ரொம்ப தேவைப்படுது தெரியுமா, மோசேயனுடைய ஜெபம். நாங்க சின்ன பிள்ளைங்க, நமக்கு தெரியாது. சில பிள்ளைங்க ஈஸியா கேட்டுருவாங்க, எனக்கு என்னமா செஞ்சீங்க, எங்களுக்கு என்ன செஞ்சீங்க. எங்க அப்பா மரிக்கும் போது எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க பிள்ளைங்க 5 பிள்ளைங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதும்பாங்க. ஏன்னா எனக்கு எந்த சொத்தும் கிடையாது. எங்களுக்கு எங்க அப்பா எதுவுமே சம்பாதித்து தரல இதுவரை. ஆனா இன்னைக்கு வரை எங்களுக்கு ஒரு குறைவு இல்லை. எங்களுக்கு நமக்கு நிறைய எங்க பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுட்டாங்க தெரியுமா, பரலோகத்துல. பேங்க்ல நமக்கு நிறைய காசு இருக்குன்னு வைங்களேன், நமக்கு ஒரு தேவை வரும்போது ஒரு செக்ல சைன் போட்டு எடுத்துடலாம்ல. பெற்றோர் நிறைய கண்ணீர் அங்க டெபாசிட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு தேவை வரும்போது இன்னைக்கு அதிசயமா சந்திக்கப்பட காரணம் என்னன்னா, காரணம் இதுதான். யோசுவா மாதிரி மோசேக்கு யுத்தம் பண்ண முடியாது. ஒரு காலத்துல பண்ணாரு. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்தவன் மோசே. இன்னைக்கு முடியாது. கையில ஒரு கோலை வச்சுட்டு தான் நடக்க முடியும் மோசேக்கு. சரியா பேசக்கூட முடியாது. ஆனா மோசையின் கை தளர்ந்துட்டுன்னா, யோசுவாவை நீ எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் தோத்துருவ. தேவன் கொடுத்த பெற்றோருக்காக ஆண்டவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுங்க. அதுவும் பாஸ்டர்ஸ் பிள்ளைங்களுக்கு சொல்றேன், ஊழியக்காரங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், அவங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஜெபமும் இன்னைக்கு அமலேக்கின் கை உங்களை பிடிக்காதபடி பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அமலேக்கினுடைய நோக்கமே இந்த தலைமுறை மேல கை வைக்கிறது தான். கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் ஓங்கின கரம் தலைமுறைக்கு இந்த யுத்தம் நடக்கும் அப்படி சொல்லிட்டு மோசே தீர்க்க தரிசனமா சொல்றார். அவன் விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். நிற்கிறவனுக்கு தான் எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது, விழுந்தவனுக்கு அல்ல, உலகத்தானுக்கு அல்ல, நிற்கிறவனுக்கு, தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கு. மோசே பிறக்கிறது வரைக்கும் பரவாயில்லாம தானே போயிட்டு இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல நல்லா தானே இருந்தாங்க. மோசே பிறக்க போறான்னு தெரிஞ்சதுமே, மோசே பிறக்கிற டைம் வரும்போது பிரச்சனை பெருசாயிட்டுல. ஆமென். உன் வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோ, சில பிரச்சனைகள் சில நெருக்கங்கள் வருகிறது என்றாலே புரிந்துகொள், என்னை கர்த்தர் பிரித்தெடுக்க விரும்புகிறார். அந்த கூட்டத்திலிருந்து இங்க கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். இதுதான் இதுக்கான அடையாளம். ஓடிராத. ஐயோ அவ்வளவுதான் என் வாழ்க்கை. 2008 நான் சொன்னேனே ஒரு சம்பவம், இது எனக்கு முதல்ல தெரியல. ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு ஒரு பிரதர் வந்து சொன்னாங்க, ஒரு விஷயம் தெரியுமா, நீ ஆராதிக்கும் போது நோட் பண்ணியா, சிலர் எழுப்பி போனாங்க பாத்தியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போதான் நான் அதெல்லாம் ஒவ்வொன்றா யோசிச்சு பார்க்குறேன். ஆமா கரெக்டு, இவங்க எழுப்பி போயிடுவாங்க, திரும்பி வர்ஷம் கரெக்டா முடிஞ்சு எங்க அப்பா சர்மனுக்கு எழும்போது வந்து உள்ள உட்காந்துருவாங்க. அது கேள்விப்பட்டதை நான் உடஞ்சு அழுதுட்டேன்.
ஆண்டவர் சமூகத்தில் இருந்து, ஆண்டவரை நானா கூப்பிட்டு நானா வரேன்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் வேறையும் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள யாரையாவது நிறுத்திருங்க ஆண்டவர். நான் இந்த நாகர்கோவில் பட்டணத்தில் இருக்க மாட்டேன், எங்கேயாவது போயிடுறேன். ஊழியத்துக்கு அர்ப்பணித்த பிறகும் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சவன். காரணம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்னால. இந்த சின்ன சின்ன இந்த யுத்தங்கள். ஆண்டவர் ஒண்ணுமே பேசல, ஒரே ஒரு வார்த்தையை அன்னைக்கு நைட் என்கிட்ட பேசினார். அந்த குறிப்பிட்ட சிலருடைய பேரை சொல்லிட்டு, இவங்களுக்காக நீ ஊழியம் பண்றதா இருந்தா இதோட போயிரு, எனக்கு தேவை கிடையாது, எனக்காக பண்றதா இருந்தா நீ நிக்கணும் அப்படின்றார். ஆண்டவர் நிக்க வச்சாங்க. யார் யார் அப்படி போனாங்களோ 10 மாசத்திலேயே கர்த்தர் அவர்கள் மனதை மாற்றி என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒருத்தங்க ஃபோன் பண்ணி அவங்களுடைய ஒரு காரியத்தை சொல்லிட்டு, இந்த காரியத்துக்காக நீங்க தான் எனக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் மாத்திட்டாங்க. அந்த இடத்துல நான் நிக்காம நான் ஓடி இருந்தேன்னா அங்க நான் தோத்துட்டேன். நான் சொல்லுகிற காரணம், நாம் நிறைய காரணங்களை சொல்றோம். இந்த அமலேக்கியன் மட்டும் வராம இருந்திருந்தா, இந்த பிரச்சனை மட்டும் இல்லாம இருந்து, இந்த காரணம் எல்லாம் அங்க எடுபடாது. உன் வாழ்க்கையில ஒரு யுத்தம், ஒரு பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறது என்றால் புரிந்துகோ, அந்த கூட்டத்திலிருந்து இங்கே கொண்டு வருவதற்கு தேவன் உன்னை பிரித்தெடுக்கிற டைம் வந்து விட்டது. 30 லட்சம் ஜனத்தோடு இருந்தவன் அதன் பிறகு அவன் மோசையோடு தான் இருக்கிறான். மோசையோடு அவனை பார்க்கிறவங்க அதுக்கப்புறம் எப்படி தெரியும் பார்ப்பாங்க? மோசையோடு, மோசையின் ஊழியக்காரன். உன் வாழ்க்கையில் இது ஆரம்பம். அநேகர் இருக்கிறீங்க, ஒவ்வொருவருக்கும் நான் இது சொல்றேன். என் வாழ்க்கை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு இன்னொரு பாதையை நோக்கி ஓடினேன், அந்த பாதையெல்லாம் ஆண்டவர் அடைச்சிட்டாங்க. ஏன்னா என்னால் இங்க நிக்க முடியாது, என்னால் இங்க ஊழியம் செய்ய முடியாது. இதுக்கு எப்படி இருக்குங்க? நீங்க இப்போ நீங்க ஒரு மீட்டிங் நடத்துறீங்க, ஜெபம் பண்ண ஃப்ரெண்ட்ல வந்து ஹalleluya அப்படி சொல்லும் போது 4 பேர் எழுப்பி அப்படி போறாங்க, எப்படி இருக்கும்? என்ன கேட்ட நான் சொல்லுவேன், தேவன் அனுமதித்தார். யோசுவாவின் ஆரம்பம் இது. இந்த யுத்தம் யோசுவாவுக்கான ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்குது. அதன் பிறகு பாருங்கள், யாத்ராகம் 24:13 வாசிங்க. யாத்ராகம் 24:13. இப்போ அதன் பிறகு நான் சொல்லிட்டேன், அந்த முதல் ஆரம்பம் என்ன அப்படின்னா பிரித்தெடுக்கிறார். நீ எல்லா கூட்டத்தில் இருக்கக்கூடியவன் கிடையாது, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். இதன் பிறகு இந்த யோசுவாவை நீங்க பாத்தீங்கன்னா மோசே கூடயே தான் போவார். மோசே கூட பார்க்கிறவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, மோசே தன் ஊழியக்காரன், மோசே கூட தான் டிராவல் பண்றார். ஆமென். இன்னைக்கு எங்க அப்பா கூட எனக்கு டிராவல் பண்ண முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் ஊழியத்தில் ஆசீர்வதிக்கிறாங்க, மேன்மைப்படுத்துறாங்க, எல்லா ஆசீர்வாதம் தராங்க. ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில இழப்பு அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா கூட என்னால டிராவல் பண்ண முடியாது. அருமையான பிள்ளைகளுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஊழியர்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், தேவன் தருகிற தருணத்தை ஒரு நாளும் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு வேற எல்லாம் கிடைக்கும், இது கிடைக்காது. யோசுவா அவனுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை சரியா பயன்படுத்தினான். என்ன தெரியுமா? மோசையோடு டிராவல் பண்றான். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல ஆபிரகாம் ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இருவரும் கூடி போனார்கள், இருவரும் கூடி போனார்கள், சேர்ந்து போறாங்க. உங்க அப்பா கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா அந்த வழி எனக்கு தெரியும். எனக்கு எங்க அப்பா கிட்ட போய் நிறைய பேசணும்னு ஆசை. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எங்க வீட்டில் எங்க அப்பா ரூம் இருக்கும். எங்க அப்பா ரூம் டோர் வந்து கிளாஸ் போட்டிருக்கோம். இங்க இருந்து ஹாலில் இருந்து எங்க அப்பா ரூம், எங்க அப்பா ஆபீஸ் ரூம்ல இருக்கிறத பார்த்தா தெரியும். எங்க அப்பா இருக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வந்து நல்ல பைபிள் அழகா சொல்லி கொடுப்பாங்க. எங்க அப்பா ஆபீஸ் ரூம்ல இருந்து தனியா இருந்து எழுதிட்டு இருக்கேன். நான் இங்க ரூம்ல இருந்து இப்படி எங்க அப்பா அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ அப்பா சும்மா தான் தனியா தானே இருக்கிறாங்க,
அப்பா கிட்ட போயிருந்து இந்த மைனர் ப்ராஃபிட்ஸ் பற்றியெல்லாம் அவங்க பைபிள் ஸ்கூலில் டீச் பண்ணுவாங்க. ஏசாயாலாம் நல்லா டீச் பண்ணுவாங்க. அப்பா கிட்ட போயிருந்து நம்ம கேட்கலாமா? இப்போ அப்பா கிட்ட பக்கத்தில் போயிருந்து நம்ம கேட்கலாம் அப்படி நினைச்சிட்டு நான் அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். அப்புறம் நான் நினைக்கிறேன், அப்புறம் கேட்கலாம். அப்புறம் எங்க அப்பா இருக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு நான் கிளம்புறேன். கிளம்பும்போது எங்க அப்பா சைடில் இருக்கிறாங்க. நான் போற அவசரத்தில் அப்பா நான் போயிட்டு வரேன்னு கூட சொல்லலை, நான் போயிட்டேன். வண்டியில் போகும்போது எனக்கு உள்ள ஐயோ அப்பா கிட்ட நான் போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம அவங்க பார்த்துட்டே இருந்தாங்களே, நான் போயிட்டேனே அப்படி சொல்லிட்டு திரும்பி வந்து நைட் இருந்து அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போய் தூங்கிட்டேன். 2 நாள் கழித்து தான் எங்க அப்பா இறக்குறாங்க. நான் என் வாழ்க்கையில எதை இழந்தேன் அப்படின்னா, கிடைத்த தருணம் நிறைய. அப்பா கூட நான் இருந்திருக்கிறேன், அப்பா கூட டிராவல் பண்ணியிருக்கிறேன், அப்பா கூட ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். ஆனா நிறைய டைம் நான் வேஸ்ட் பண்ணதை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்னைக்கும் நான் அதை நினைச்சு வேதனைப்படுறேன். நாளைக்கு பார்த்துக்கலாம். யோசுவா யுத்தத்துல ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு அவன் இஷ்டப்படி அவன் செயல்படவில்லை. இப்ப யோசுவா பேர் அடிபட்டுட்டு இல்ல, யுத்தத்தை அமலேக்கியனை ஜெயிச்சவன் ஃபேமஸ் ஆயிட்டான் இல்ல. ஏதோ ஒரு வகையில ஒரு அடையாளம் தெரிஞ்சுட்டு, ஒரு ஊழியக்காரன்பா, சூப்பர்ப்பா, அப்பாவோட பயங்கரமான வல்லமே இருக்குப்பா, என்ன மாதிரி பாட்டு பாடுறான், என்ன மாதிரி ப்ரீச் பண்றான், என்ன மாதிரி ஜெபம் நடத்துறான். அந்த ஒரு அடையாளம் கிடைச்சின்னதும் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு பிரிஞ்சுட்டு போகல. தேவன் நியமித்த நாள் மட்டும் மோசையோடு கூடவே டிராவல் பண்றான். அவனை என்னென்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மோசையின் ஊழியக்காரன்னு ஆயிட்டு. மோசை கூட அப்படி தன் ஊழியக்காரனை அழைத்து கொண்டு, வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தருணம் நாம் பழகவும், ஊழியத்தில் பழகவும், பக்குவப்படவும் தகப்பனோடு நடப்பது மிக 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 அவசியம். 2007 நான் ஊழியத்துக்கு வந்தேன். 8 வருஷம். 2008 எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு பலவீனம் வந்துச்சு. அந்த பலவீனத்துல நான் அப்போ ஒரு இடத்துல கீபோர்ட் பிளே பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு மீட்டிங்ல எங்க ஊர்ல இருந்து ஒரு 30-40 மினிட்ஸ் தள்ளி ஒரு ஊர்ல கீபோர்ட் பிளே பண்ணிட்டு இருக்கேன். மீட்டிங் முடிச்சு பார்க்குறேன், என் மொபைலில் நிறைய மிஸ்டு கால் இருக்கு. சர்ச்சில் இருந்து நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க. அப்போவே நினைச்சிட்டு ஏதோ ஆயிட்டு அப்படின்னு திருப்பி ஃபோன் பண்ணி கேட்குறேன், எங்க இருக்கிறீங்க, உடனே வீட்டுக்கு வாங்க, அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்ட்டாங்க. 2008 நேராக வீட்டுக்கு வரேன். அப்போதான் இந்த 2 மைண்ட்ல இருந்தேன். ஊழியத்துக்கு அர்ப்பணித்ததுக்கு அப்புறம் இனி நம்ம வேண்டாம், இங்கே பண்ண முடியாது, நம்ம வேற ஏதாவது ட்ராக் பார்த்து போயிடலாம், அப்படி 2 மைண்ட்ல இருந்தேன். நேராக இங்கே வந்து பார்க்குறேன், எங்க வீடு ஃபுல் ஆட்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிந்தது போலதான். நேரம் எங்க அப்பா படுக்க வச்சிருந்த ரூம் போய் எங்க அப்பா கையை பிடிச்சிட்டு அப்பா அப்படின்னு கூப்பிட்டேன். அப்பா அப்படி கண்ணை அப்படி திறந்து பார்த்தாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. நான் எங்க அப்பா கையை அப்படி முத்திட்டு நேர சர்ச்சுக்கு போயிருந்த அழுறேன். ஆண்டவரே, நான் முழுமையாவே ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே. அப்பாவுக்கு மட்டும், எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அப்பாவை மட்டும் ஒன்றும் ஆயிடக்கூடாது ஆண்டவரே. 8 இயர்ஸ் ஆண்டவர் திருப்பி கொடுத்தாங்க. 2016 எங்க அப்பா இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பதாக எங்க சர்ச்சில் இருந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்பாவுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி 8ங்கிற நம்பர் ஆண்டவர் காட்டினாங்க. 8ங்கிற நம்பரை காட்டினாங்க. எனக்கு புரியவே இல்லை, இது 8ஆ 18ஆ எதுக்கு ஆண்டவர் காட்டுறாங்கன்னு தெரியவே இல்லை. என் தகப்பனார் மரித்த பிறகு நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஃபைட் பண்றேன். எவ்வளவு காரியத்தை எனக்கு காட்டி செய்றீங்க, அப்பா விஷயத்த சொல்லாம எடுத்துட்டீங்களே ஆண்டவர் சொல்லிட்டு பயங்கர ஃபைட். அப்பதான் ஆண்டவர் சொன்னாங்க, இந்த நம்பரை எனக்கு ரிமைண்ட் பண்றாங்க. 2008 இருந்து 8 இயர்ஸ் நான் உனக்காக உன் தகப்பனுக்கு ஜீவனை கொடுத்தேன். எதுக்கு தெரியுமா? உன்னை பழக்க, உன்னை பக்குவப்படுத்த. ஆமென், ஹல்லேலூயா. இழப்புங்கிறது அது சாதாரணமானது கிடையாது. பாஸ்டர்ஸ் பிள்ளைங்களுக்கு நான் அன்பா சொல்றேன், இருக்கிற நாள்ல உங்க அப்பா கூட, உங்க பெற்றோர் கூட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ நான் சொல்றேன், நீங்க அதுதாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதம். யோசுவா ஜெயம் கிடைச்சதும் அவனுக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அவன் இஷ்டப்படி நடக்கல. மோசே கூடவே, மோசே எங்க போனாலும் மோசே கூடவே போவான்.
இன்னைக்கு ஒரு பிரசங்கம் அல்ல நான் சொல்லி கொண்டிருப்பது, இது ரொம்ப தேவை. இப்போ அதான் சொல்றேன், நிறைய காரியம் நமக்கு கிடைக்கும், ஆனா சில காரியங்கள் என்ன இருந்தாலும் நமக்கு கிடைக்காது. நமக்கு கிடைக்க ஒரு விசை போய் திரும்பி கிடைக்காத சில காரியங்கள் உண்டு. அதை வாழ்க்கையில மிஸ் பண்ணிடவே கூடாது. நான் என் தகப்பனார் மரித்த பிறகு எதை நினைச்சு நான் ரொம்ப அழுதேன் அப்படின்னா, என்னால் நான் எப்படியெல்லாம் அவங்களை ஹர்ட் பண்ணேன், அவங்க சொல்லி நான் எதெல்லாம் செய்யாம இருந்தேன், இதெல்லாம் நான் நினைக்காமலே ஆட்டோமேட்டிக்கா அந்த நினைவு நம்ம ரொம்ப தாக்கும். மோசேயோடு கூட யோசுவா பயணிக்கிறான். இந்த அனுபவம் ரொம்ப முக்கியம். என் தகப்பனார் மரிக்கிற அந்த கடைசி, என்னை விட எங்க அப்பா கூட நிறைய டிராவல் பண்ணது என்னுடைய தம்பி. அவன் தான் அப்பாவுக்கு ஃபுல்லா கார் ஓட்டிட்டு இருப்பான். என் நிறைய இடத்துல டிராவல் பண்ணியிருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் ஊழியத்தில் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாங்க, மேன்மைப்படுத்தி இருக்கிறாங்க, உயர்த்தி இருக்கிறாங்க. 8 வருஷம் என்ன யாருக்குமே தெரியாது. அந்த 8 இயர்ஸ் எனக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா, எங்க அப்பா கீழே இருந்தது. என் தகப்பனார் மரித்ததும் என் காது படவே சொன்னாங்க, இந்த ஊழியம் அவ்வளவுதான் இல்ல. அதன் பிறகு ஊழியத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். யோசுவாவின் சரித்திரம் மோசையின் மரணத்தோடு முடியவில்லை. ஆனால் மோசே மரிக்கு மட்டும் யோசுவா கூடவே பயணித்தான். ஹல்லேலூயா. நாம நினைக்கிறது இல்லைங்க ஊழியம், கர்த்தர் நியமித்ததுதான் ஊழியம். நாம நினைக்கிறது, நான் 2008 ஊழியத்து வந்ததும் அன்னைக்கு இருக்கிற செட்டப்ல எப்படியெல்லாம் உண்டு அப்படிலாம் இல்ல. நாம நினைக்கிறது இல்ல, கர்த்தர் நியமித்தது தான் ஊழியம். யாருக்கு என்ன நியமித்து இருக்கிற, அதான் நமக்கு நியமித்த ஓட்டம். நாம் நியமிக்கிற ஓட்டம் அல்ல, நமக்கு நியமித்த ஓட்டம். அதுல ஓடினால் மட்டும்தான் அந்த கடைசி பாயிண்ட போய் ரீச் பண்ண முடியும். நாம் நியமித்த ஓட்டம் பாதி வரை நல்லா இருக்கும், பாதியில போய் என்ன பண்ணுவோன்னு தெரியாது. உடன் பயணிக்கிறான் யோசுவா. மூன்றாவது பாருங்கள், யாத்திராகமம் 33:11 இருக்கு. மோசே 33:11, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசுகிறார். அவன் பாளையத்துக்கு திரும்பி போறான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நல்ல கவனமா கேட்கணும் இந்த வார்த்தைய. அவன் பிரித்தெடுக்கப்பட்டு விட்டான். இவன் ஊழியத்துக்குரியவன். சிலருக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படி ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க. சிலர் சின்ன வயசுல இருந்தே, நான் 2007 தான் நான் ஊழியத்துக்குரியவன் நான் அறிந்து கொண்டேன். நான் கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு தான் அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், கர்த்தர் ஊழியத்துக்கு தான் அழைச்சிருக்கிறார். அந்த அறிவு அல்லது அந்த தெளிவு நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப விரும்புகிற காரியம் அல்லது நாம ரொம்ப டைம் எதுல ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா தேவ பிரசன்னத்துல. அவன் இருந்த ஜனங்களில் அநேகர் வனாந்திரத்தில் அழிந்தார்கள். ஏன் அழிந்தார்கள் என்று 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் இருக்கு. நான் அதை சொல்லுகிறேன். 5 முதல் 10 வரை எடுக்க வேண்டாம். இச்சையினால, விக்கிரக ஆராதனையினால, வேசித்தனத்தினால, கிறிஸ்துவை பரீட்சை பார்த்ததுனால, முறுமுறுப்பினால, இவைகளினாலே அநேகர் அழிந்தார்கள். அந்த கூட்டத்தில் யோசுவா அழியல. ரீசன் என்னன்னா, அவன் பிரசன்னத்தில் இருந்தான். தெய்வ பிரசன்னத்தில் தரித்திருக்கிறவன் இச்சைக்கு விலகி இருப்பான், விக்கிரக ஆராதனைக்கு விலகி இருப்பான், வேசித்தனத்துக்கு விலகி இருப்பான், கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிற காரியத்துக்கு விலகி இருப்பான், முறுமுறுப்புக்கிற விஷயத்துக்கு விலகி இருப்பான். நான் ஊழியக்காரன் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நான் ஊழியக்காரன் அதனால இதெல்லாம் என்ன தொடாதுன்னு அப்படி கிடையாது. ஊழியக்காரனுக்கு தான் சோதனை ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சவங்களுக்கு சோதனை டபுள். அப்போ பிரித்தெடுக்கப்பட்டு விட்டான். மோசைக்கு உடன் ஊழியக்காரனா இருக்கிறான். அதன் மத்தியில யோசுவா இந்த சூழ்நிலைக்கு விலக்கி காக்கப்பட காரணம் என்ன அப்படின்னா, அவன் பிரசன்னத்திலே இருக்குதான். நல்ல கவனமா கேளுங்க. என் வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட பிரஷியஸ் டைம் என்ன அப்படின்னா, வெளியே தெரியாம இருந்தேன் பாத்தீங்களா, அதுதான்.
அப்போ எந்த டைம் அவர் சமூகத்தில் போய் இருக்க முடியும்? இப்ப அப்படி முடியல. அப்போ ராத்திரி நேரம் நைட்டு 12 to 4 இருப்போம், காலையில் 2 மணில இருந்து இருப்போம். அப்போ எந்த டைம் இருக்க முடியும்? தெய்வ சமூகத்துல, தெய்வ பிரசனத்துல நீ சும்மா இருக்கிறேன்னு நினைக்காத. அதுதான் உன் லைஃப்ல ரொம்ப பிரஷியஸான டைம். ஆசரிப்பு மோசை இல்ல, அப்பா லீவு வீட்டுக்கு போயிடலாம், அப்படி இல்ல. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவ சமூகத்தை விட்டு அவன் உண்மையிலே பிரிந்திருப்பானால், விலகி இருப்பான், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், விலகி இருப்பானால் இவைகளில் ஏதாகிலும் ஒன்றில் சத்துருவானவன் கண்டிப்பா சிக்க வைத்திருப்பான். காரணம், இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம வீக்னஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாரும் ஒரே காரியத்தில் வீக்கா இருக்க மாட்டாங்க. நான் வீக்கா இருக்கிறதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கலாம், நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுல நீங்க வீக்கா இருக்கலாம். நம்முடைய வீக்னஸ் எதுவோ அதுல தான் சாத்தான் சோதிப்பான், சோதனையை கொண்டு வருவான். அப்ப தேவ பிரசனத்தில் இருக்கும்போது சத்துருவால் தொட முடியாது, நெருங்க முடியாது. அவன் கண்களுக்கு நாம் மறைக்கப்படுவோம், அவன் கண்ணிகளுக்கு நாம் தப்புவிக்கப்படுவோம். யோசுவா கடைசி வரை உத்தமமாய் பின்பற்ற காரணம் இதுதான். தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான். உங்களுக்கு கிடைக்கப்பட்ட தருணத்தில், இன்னைக்கு நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தேன், அல்லது சண்டே சர்வீஸ் ஏதோ ஒரு சின்ன பொறுப்பு எடுத்து பண்ணுவீங்களா இருக்கலாம், கீபோர்ட் பிளே பண்ணலாம், வர்ஷிப் பண்ணலாம், ஏதோ ஒரு, அவ்வளோதான். என் ஊழியம் முடிஞ்சிட்டு உட்காந்துராதீங்க. அப்படி ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ உட்காந்து. உங்களுக்கு ஜெபம் வரலைனாலும் தேவ சமூகத்தில் உட்காந்துருங்க. சர்ச்சில் எல்லாம் தனிமையில ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஒரு சைட்ல சாஞ்சு உட்காந்துருவேன். உட்காந்துரு ஏசப்பா அப்படி சொல்லிட்டு உட்காந்துருவேன். ஆண்டவர் இடைப்பட ஆரம்பிப்பார், நமக்குள்ள பேச ஆரம்பிப்பார். இந்த அனுபவம் தேவை. இதுதான் உன்னை இவைகளுக்கு விலக்கி காக்கும். நீ உனக்கான ஸ்தானத்தில் வந்து நிற்கும் மட்டும் அது ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். தேவ சமூகத்தை விட்டு பிரியாத அனுபவம் தேவை. யோசுவா பிரியாதிருந்தான், அதனால இவைகளுக்கெல்லாம் விலக்கி காக்கப்பட்டான். 4வது பாருங்கள், என்னாகமம் 11வது அதிகாரம் 29வது வசனம். என்னாகமம் 11:29. அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காட்டமா பேசுறாரு யோசுவாட்ட. இங்க என்ன அப்படின்னா, அதுக்கு மேல அந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கும். மோசே 70 பேரை கூப்பிட்டு தேவ சமூகத்தில் உட்கார நிற்க வைப்பான். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்கி எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. 2 பேர் வராம பாளையத்தில் இருந்துருவாங்க, குறிக்கப்பட்ட 2 பேர். அந்த 2 பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த செய்தியை ஒருவன் வந்து மோசே கிட்ட சொல்லும் போது யோசுவாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துட்டு, மாம்ச வைராக்கியம் வந்துட்டு. வைராக்கியம் தேவை, ஆனா மாம்ச வைராக்கியமா இருக்கக்கூடாது. வந்ததும் மோசேட்ட சொல்றாரு, அவனை ஸ்டாப் பண்ணிருங்க, தடுத்துருங்க சொன்னதும் மோசே யோசுவாவை பார்த்து சத்தம் போடுறார், நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ அப்படிங்கிறார். இந்த இடத்துல இந்த வார்த்தையை நான் எப்படி சொல்ல, மோசையால திருத்தப்படுகிறான். நீ காண்பிக்கிற வைராக்கியம் நல்லதுப்பா, ஆனா மாம்ச வைராக்கியமா இருந்துடக்கூடாது. இதே போல இயேசு சீஷர்களை திருத்தினார், யோவானை திருத்தினார். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்குள்ளே போகும்போது ஜனங்க தடுத்ததும் யோவானுக்கு அவ்வளவு கோபம் வந்துட்டோம். கோபம் வந்ததும், ஆண்டவரே அன்னைக்கு எலியா அக்கினி இறக்குனது மாதிரி நாங்கள் அக்கினி இறக்க உத்தரவு கொடுவோம் சொன்னதும், உனக்குள்ள என்ன ஆவிடா இருக்கு? ஏமே திருத்தப்படுகிறான். அந்த திருத்தப்படுகிற அனுபவம் ரொம்ப முக்கியம். தாவீது சொல்றார், நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். திருத்தப்படுகிற அனுபவம் தேவை. இயேசு பிடிக்க சேவர்கள் வந்ததும் பேதுரு கத்தி எடுக்கிறான். கத்தி எடுத்து ஒருவனை வெட்டுறான். ஆண்டவர் சொல்ல, கத்தி எடுத்த கத்தியாலே சாவ என்றார். இந்த கடிந்து கொள்ளுதல், கண்டிக்கிறது இன்னைக்கு உள்ள வாலிபர்களுக்கு பிடிக்காத காரியம். அது உங்க பெற்றோர் அல்லது உங்க ஊழியர்கள் உங்களை கடிந்து கொள்ளும் போது, கண்டிக்கும் போது நீங்க விலகிட்டீங்கன்னா, யோசுவா எவ்வளவு நல்ல இங்கே திருத்தப்படலைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, யோசுவா கர்த்தருக்காக காண்பிக்கிற வைராக்கியம் அப்படியே மோசைக்காக காட்டுற மாதிரி ஆயிரும். யோசுவாவே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை எனக்கு கீழே வச்சிருந்தாலும் நீ நாளைக்கு கர்த்தருக்காக தான் நிக்க போற.
இந்த இடத்துல அவன் சரியா டியூன் பண்ணப்படுறான். நம்மை கண்டிக்கிறது, நம்மை தண்டிக்கிறது, நம்மை திருத்துறது, இதை செய்யறதுக்கு நமக்கு ஒருத்தங்க மேல இருக்கிறாங்கன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க? ஆமென். இதை செய்ய எனக்கு மேல யாரும் இல்லைங்கிற நிலையில நான் என்னைக்கு போறேனோ அன்னைக்கு நான் வழி மாறி விழுவதற்கு ரொம்ப லகுவாயிரும். என்னை யாரை எதுவும் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும் என் மேல அபிஷேகம் இருக்கு, என் மேல அழைப்பு இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். என்னை யார்? யோசுவா கண்டிக்கப்பட்டான், சீஷர்கள் கண்டிக்கப்பட்டார்கள். திருத்தப்படுகிற அனுபவம் தேவை. நம்மளை திருத்துறதுக்கு ஒருத்தங்க இருக்கணும். என்னுடைய வர்ஷிப் முடிச்சுட்டு அப்பா இருந்து என்னை கூப்பிடுவாங்க. நான் சர்மன் கொடுக்க ஆரம்பிச்சதும் கூப்பிடுவாங்க. சில வார்த்தைகளை இப்படி பயன்படுத்து என்னை திருத்துவாங்க. ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. அதுவும் எப்படின்னா முடிச்ச உடனே என்னை கூப்பிட்டு நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஆனால் வந்து திருத்துவாங்க. ஆனால் அந்த அன்னைக்கு எனக்கு புரியல. அந்த காரியத்தை நான் மாற்றின பிறகு அதுல இருக்கிற மேன்மையை நான் ருசிக்க ஆரம்பித்ததும் நான் அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சேன். இல்ல என்ன இப்படி சொல்லிட்டீங்கல்ல, இனி நான் வர்ஷிப் பண்ண மாட்டேன், வேற யாரையாவது வச்சு வர்ஷிப் பண்ணிக்கோங்க பேச. அப்படி இல்லை. திருத்துறதுக்கு மேல ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீதிமான் என் தலையை தயவாய் கொட்டுட்டு அது எனக்கு எண்ணெயை போல இருக்கும். நான் ஆரம்பத்தில் பண்ண வர்ஷிப்பை நான் இன்னைக்கு கேட்க மாட்டேன். ஏன்னா ஆரம்பத்தில் நான் எப்படி வர்ஷிப்புக்கு ஒரு பாட்டு எடுக்கிறோம்னு வைங்களேன், திருக்கரத்தால் பாட்டு இது திருப்பாத நம்பி வந்து அந்த ஃப்ளோவில் அந்த பாட்டு வந்துட்டுனா நான் எப்படி பாடுவேன்னா, அப்போ 7 சரணம் இருக்குன்னா 7 சரணத்தையும் பாடுவேன். ஏன்னா அந்த பாதியில் பாடினா ஏதோ அந்த பாட்டு ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணிடுவோம் போல. 7 சரணம் பாடுறதுக்குள்ள பாட்டு 20 நிமிஷம் ஆயிரும். அப்ப இங்க வா, நீ நல்லா பாடுற, அது ஏன் 7ஐயும் பாடணும்னு என்ன நிர்பந்தம் உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. இல்லப்பா அது பாட்டு, அது அப்படி பாதியில விடக்கூடாது. அது ஆண்டவர் திருத்துனாங்க. எனக்கு அப்பவும் புரியல. அதுக்கப்புறம் நான் மாத்த ஆரம்பிச்சுட்டேன். அதனால ஆரம்பத்தில் பண்ண வர்ஷிப்பு இப்போ இருக்கேன், நான் கேட்க மாட்டேன். அதுவும் ஜனங்க பாவம், ஜனங்களை எழுப்பி விட்டு திருப்பாத நம்பி வந்தேன் பாட்டு பாடினா. ஆனாலும் சபை மக்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் நம்மளை உருவாக்குறதுக்காக தேவன் நம்மளை சபையில் அந்த எல்லாம் சகிச்சுட்டு அப்போதான் பார்த்தேன். சும்மாவா வர்ஷிப் டைம் எழுப்பி போகாமல் இருந்தாங்க, திருத்துவாங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர். இப்போ தெரியாது, இன்னைக்கு தெரியுது. ஊழியத்தில் கர்த்தர் மேன்மைப்படுத்தும் போது தெரியுது. அன்னைக்கு திருத்துறதுனால, திருத்தப்பட்டதுனால தான் இன்னைக்கு 4 பேர் கனம் பண்றாங்க, கூப்பிடுறாங்க. செய்தி கொடுக்க ஆரம்பிக்கும் போதும் சில காரியங்களை கூப்பிட்டு நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. தவற சுட்டி காட்டணுங்க. தவற சுட்டி இந்த இதை இப்படி யூஸ் பண்ணு, இந்த வேர்டை இப்படி யூஸ் பண்ணு, இந்த மாதிரி பேசு. ஜனங்க இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க இருப்பாங்க. அப்ப நீ சும்மா கண்ணாப்பினா நீலாம் பேசக்கூடாது, நீங்கன்னு பேசி பழகு. ஸோ இப்படி அப்போ அது பிரசனத்திலேருந்து வருதுப்பா, பிரசனத்திலேருந்து தான் வருது. இல்லை நம்ம நான் இப்படிலாம் அது பிரசனத்தில் வரும்போது அதெல்லாம் வரும். நீ இருந்து இப்படி பேசு, திருத்துவாங்க. யோசுவா திருத்தப்பட்டதுனால தான் யோசுவாக்கு ஒரு புத்தகமே எழுதப்பட்டது. இல்லைன்னா மோசே என்னைக்கு மறிக்கிறானோ அன்னைக்கு யோசுவா பெட்டி கட்டி போக வேண்டியதுதான். இல்ல, இன்னைக்கு இந்த ஊழியங்கள் தொடருகிறது. இன்னைக்கு இந்த ஊழியம் தொடர பாஸ்டர்கிட்ட கேட்டு பாருங்க, எவ்வளவு திருதி இருப்பாங்க. ஏமே, ஊழியங்கிறது தொடங்கிறது பரலோகத்தில் இருந்துங்க. தொடர்ந்து ஓட வைக்கதான் கர்த்தர் அடுத்த தலைமுறையை கொடுத்து வைத்திருக்கிறார். திருத்தப்படுகிறான். 5வது பாருங்கள், என்னாகும் 22, 27, 22 வாசிங்க. 27வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிங்க. 18வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறாரு. அவன்
எனக்கு முன்பாக நிற்க கடவன். 22வது வசனம். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கு முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து, இங்கே அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அங்கீகாரம் எப்பொழுது கிடைக்கப்பட்டது? மோசே ஓகே நாளைக்கு கொடுக்கலாம் அப்படியா? நோ. நல்ல கவனமா கேளுங்க. உனக்கான வேலையை குறிப்பது உன் தகப்பன் அல்ல, உனக்கான வேலையை குறிப்பது உன் தகப்பனுடைய தேவன். இங்கே யோசுவாவுக்கான வேலையை குறித்தது மோசே அல்ல, மோசையின் தேவன். அவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம், ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. பல நேரத்தில் நம்ம தகப்பனே நமக்கு மைக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல, அப்பாவே நமக்கு மைக் கொடுக்க மாட்டாங்க. 12 நான் மெடிடேஷன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சான்ஸ் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்கும். எனக்கு வேர்டு கிடைக்கும். வேர்டை வச்சுட்டு ஐயோ இந்த வாரம் சொல்லுவாங்க மெடிடேஷன் உண்டு, மெசேஜ் உண்டு. மெடிடேஷன் ஒரு 10 to 15 minutes இருக்கும். அந்த டைம் இந்த ஸ்டார்டிங்ல வேர்டு கிடைக்கும். இந்த வேர்டை எனக்கு சொல்லியே ஆகணுமே சொல்லிட்டு அப்படி இருக்கும். இந்த வாரம் அது மண்டே டு சாட்டர்டே வரை வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்பா சொல்லுவாங்களா ஏய் நாளைக்கு மெடிடேஷன் கொடு அப்படி சொல்லுவாங்களா? சாட்டர்டே நைட் வரை வெயிட் பண்ணுவோம். சரி குட் நைட் சொல்லிட்டு போவாங்க, அவ்வளவுதான். இல்ல ஒரு நாள் வந்துச்சு, அன்னைக்கு சொன்னாங்க ஏய் இந்த மெடிடேஷன் போர்ஷன் ஃபுல்லா நீ எடு. அதன் பிறகு செர்மன் நான் ஃபர்ஸ்ட் மந்த் 2015ல இருந்து ஃபர்ஸ்ட் மந்த் செர்மன் மட்டும் நான் கொடுத்து, ஃபர்ஸ்ட் வீக் செர்மன் மட்டும் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீ கொடு, மெடிடேஷன் நான் கொடுக்குறேன், நீ செர்மன் கொடு அப்படின்னாங்க. சில நேரத்தில் அதுவும் வேர்டு இல்லாம சும்மா இருந்துடலாங்க. வேர்டெல்லாம் வச்சுட்டு சொல்லாம இருக்கவே முடியாது. அது அப்படி வந்துட்டே இருக்கும். அந்த நேரத்தில் இரு. இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை தியானித்த போது நான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். என்ன அப்படின்னா, நமக்கான வேலை குறித்தது நம்முடைய தகப்பன் அல்ல, நம்முடைய தகப்பனின் தேவன். அவர் மோசே கிட்ட சொல்றாரு, மோசே கூப்பிட்டு நிறுத்தவன எல்லாருக்கும் முன்னாடி அவன் மேல கையை வைண்டாரு. உனக்கான ஒரு வேலையை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். உனக்குள்ள நல்ல அபிஷேகம் இருக்கலாம், நிறைய கிருபை இருக்கலாம், நிறைய வரங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கான வேலை வருங்க, அன்னைக்கு நீ அங்கீகரிக்கப்படுவ. நான் அங்கீகரிக்கப்பட்டேன். இங்க இருக்கிற பாஸ்டர்ஸை கேட்டு பாருங்க. ஆமென். நீங்க உங்களுக்கான டைம் வரும். அன்னைக்கு நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்கள் தகப்பன் மறந்தால் கூட அவர் மறக்க மாட்டார். ஆமென். தாவீதுக்கான வேலை வந்துச்சு, தாவீதின் தகப்பன் மறந்துட்டார்ல. ஆண்டவர் சொல்லிட்டார், சாமுவேலே நீ வரேன்னு தெரிஞ்சு நல்ல சாப்பாடு வச்சிருக்கிறாங்க, என் திட்டம் நிறைவேறாம நீ தண்ணி கூட குடிக்க கூடாது. வேற பிள்ளைங்களே இல்லையா? இருக்கிறான் ஒருத்தர் இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வா. அது அவனுக்கான வேலை. அத்தனை சகோதரர்கள் முன்பதாக அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். உனக்கான வேலை வரும், அதுவரை காத்துரு. இல்ல என்னை யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு நாள் இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. உங்களுக்கான வேலை வரும். எப்படி ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னாரோ, யோசுவாவை எல்லாருக்கும் முன்னாடி நிறுத்து அப்படின்ட்டார். உபாகம் 31:7 கூட அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. 31வது அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். 7வது வசனத்தை பாருங்கள். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி நிறுத்துகிறார். உனக்கான டைம் வரும், அதுவரை நீ காத்துரு. உனக்கு கிருபை இருக்கு உண்மைதான், அபிஷேகம் இருக்கு உண்மைதான், அழைப்பு இருக்கு உண்மைதான். ஆனாலும் நீ அடங்கி இருப்பது அவசியம். 6வது 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உபாகம் 32வது அதிகாரம், அதனுடைய 44வது வசனம். மோசேயும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளை எல்லாம்
ஜனங்கள் கேட்கத்தக்கதாய் சொன்னார்கள். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். மோசே என்ன சொன்னாரோ அதுதான் யோசுவாவும் சொல்றார். நல்ல கவனிங்க. கிருபை வரங்களில் வித்தியாசம் உண்டு, அழைப்புல வித்தியாசம் உண்டு, ஊழியத்திலையும் வித்தியாசம் உண்டு. ஆனா உபதேசத்துல வித்தியாசம் கிடையாது. ஆமென். வரல? கிருபை வரங்கள்ல வித்தியாசம் உண்டு, அழைப்புல வித்தியாசம் உண்டு, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. ஆனால் உபதேசத்துல வித்தியாசம் கிடையாது. ஆவியானவர் ஒருவரே. மோசே அப்படி பேசினாரு, நம்ம கொஞ்சம் மாத்தி பேசணும். மோசையும் ஜனங்களும் சேர்ந்து ஒரே காரியத்தை சொல்றாங்க. நீதிமொழிகள் 22:28 தெளிவா எழுதி இருக்கிறது, உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. அப்ப நீங்க பேசுனது மாதிரி பேசினாலும் ஜனங்க வரமாட்டாங்கப்பா. ஜனங்களுக்காக ஒரு நாள் வசனத்தை வளைக்காதே. சீஷர்கள் அப்படிதான் இயேசுட்ட வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் கொஞ்சம் காட்டாம பேசிட்டீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் பேசுறது மாதிரி பேசினா அறிவுரை வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பேசினாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் வந்துட்டாங்க, ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம். ஆனா இப்ப நீங்க என்ன ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறீங்க? வந்தா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றீங்க, வேண்டாம் எல்லாரும் போறாங்க. ஆண்டவரோட அப்படியே மோசே, சரி நம்ம அந்த செர்மனே பேசுவோம், அப்படியே சொன்னார். நோ, உனக்கும் போடுமா அப்படிங்க, உனக்கும் போடுமா, நீயும் போக மனதா இருக்கிறியா? இல்ல ஆண்டவரே, யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? நல்ல கவனிங்க, கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை எக்காரணம் கொண்டு புரட்டக்கூடாது. அப்போஸ்தலர்கள் பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பார்க்கிறாங்க, அவனுடைய அழைப்பை பார்க்கிறாங்க, புறஜாதிகள் மத்தியிலே அவனுக்குள்ள ஊழியத்தில் வித்தியாசத்தை பார்க்கிறாங்க, கிருபையை பார்க்கிறாங்க. இதெல்லாம் பார்த்ததும் பேதுரு, யோவான், யாக்கோபு வந்து கை கொடுக்கிறாங்க. கை கொடுத்துட்டு அவனை அனுப்பும் போது எதை கொடுத்து விடுகிறார்கள்னா, அப்போஸ்தலர் 16:4 வாசிங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 16:4 16:4 வாசிங்க. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகினது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபதேசத்தை யாருக்காகவும் மாற்றக்கூடாது. பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இதை எக்காரணம் கொண்டும் யாருக்காகவும் மாற்றக்கூடாது. லீஸ்திரா சபையினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, பவுல் பேசுறார். பவுல் எவ்வளவு பெரிய பிரீச்சர்ல, செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டின்னு பைபிள் ஸ்காலர்ஸால கொண்டாடப்படுகிற அப்போஸ்தலன் பவுல். அப்படிப்பட்ட பவுலுடைய பிரசங்கம் உண்மைதானா, பைபிள்ல இருக்கான்னு வீட்டுல போய் பைபிளை பார்ப்பாங்களா. அதனால அவர்கள் தெசலோனிக்கேயரை காட்டிலும் அதிக நற்குணசாலிகளாய் மாறினார்களாம். யாரு பேசணும்? பைபிள்ல இருக்குதா? பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மோசே பேசினார், அதெல்லாம் அந்த காலம், இந்த காலத்தில் இப்படி பேசக்கூடாது சொல்லி என்ன யோசுவா மாத்தி பேசல. மோசே யோசுவா ஒருமிக்க தான் பேசுறாங்க, உபதேசத்துல உறுதியா இருக்கிறான். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த அனுபவம் நமக்கு ரொம்ப தேவை. யோசுவா 1:1 வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவா, மோசையின் ஊழியக்காரனான யோசுவா. இனி யோசுவா 24:29 வாசிங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன். யோசுவாவின் ஆரம்பம் என்ன தெரியுமா? மோசையின் ஊழியக்காரன். யோசுவாவின் முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னாருக்கு கீழே இது ஆரம்பம். கடைசிவரனா இப்படிதானே இல்ல. ஆனா முடிக்கும் போது மோசையின் ஊழியக்காரனா எல்லாம் முடிக்க வேண்டியது கர்த்தருடைய ஊழியக்காரனாய். கர்த்தருடைய ஊழியக்காரனா ஓட்டத்தை முடிக்கணுங்கிறதுக்காக தான்
மோசையோடு உன்னை டிராவல் பண்ண வைக்கிறார். மோசைக்கு கீழே உன்னை வைத்திருக்கிறார். ஏற்ற காலம் வரும் வரை நீ அடங்கியிரு, நீ காத்திரு. உனக்கு விசேஷித்த கிருபை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது, ஊழியம் இருக்கிறது. உனக்கான வேளை வரும் வரை காத்திரு. பவுலை குறித்த தேவ திட்டம், தேவ தரிசனம் அனனியா மூலம் சொல்லப்பட்டதும் பவுல் உடனே எல்லாமே செய்தாரா? இல்ல, காத்திருந்தார். ஏறக்குறைய 13 ஆண்டுகள் பவுல் வெயிட் பண்றார். அவருக்கான வேளை வரும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியார் இவர்கள் உபவாசத்திலும் ஜெபத்திலும் இருந்து தேவர் சமூகத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பவுலையும் பர்னபாவையும் பிரித்து ஊழியத்துக்கு என்று அந்த டைம் வரும். அதுவரை நீ காத்திரு, அடங்கிரு. உன்னுடைய ஆரம்பம் மோசையின் ஊழியக்காரனாய் துவங்கலாம், ஆனா உன் முடிவு எப்படி தெரியுமா இருக்கணும்? கர்த்தருடைய ஊழியக்காரன். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த நல்ல ஆரம்பத்துக்காக, இந்த நல்ல முடிவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்தான் துவக்குகிறவர், அவர்தான் முடிக்கிறவர். உங்களை மோசையின் ஊழியக்காரனாய் உங்கள் ஓட்டத்தை துவக்கினவர் அவரானால், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இந்த ஓட்டத்தை முடிக்க வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமாங்க? நமக்கான வேலை வரும் வரைக்கும் அடங்கி இருக்கணும், கீழ்ப்படிந்து இருக்கணும். அவங்க கற்றுத்தரதை கை கொள்ளணும், அவங்க கண்டிக்கிறத நம்ம உணர்த்தி நம்மளை திருத்தணும். இந்த அனுபவம் நமக்கு தேவை. நமக்கான வேலை வரும். கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யோசுவா மோசே இல்லாத தருணம் வந்தது. ஊழியத்தின் பாதையில தனியா நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும். அன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன் என்பார். கர்த்தர் கூட இருந்து நடத்துவார். கூட இருந்து நடத்துவதின் அடையாளம் தான் இதுவரை மோசையின் ஊழியக்காரனாய் பார்த்துட்டு இருந்தவங்க இப்ப எல்லாரும் இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்னை இந்த அனுபவத்தினூடாய் நடத்துங்க ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். எல்லாரும் கமான், எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். நான் ஒன்னே ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஆமாம், எழுமி நிற்க முடிஞ்சவங்க எழுமி நில்லுங்க. ஓகே, கொஞ்சம் ஃப்ரீயா நீங்க ஆண்டவர்கிட்ட பேச போறீங்க. ஓகே, நான் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட கேட்கிறேன். ஆண்டவரே, யோசுவாவின் வேலை வரும் வரை யோசுவா மோசே கீழே அடங்கி இருந்த ஆண்டவரே, அப்படி நான் இருக்கணும்பா. காலத்துக்கு முன்னே நான் ஓடக்கூடாது. எனக்கு அழைப்பு இருக்கு, அபிஷேகம் இருக்கு, கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கான ஒரு பாதையை நான் நியமிக்க கூடாது. உன் வேலைக்காய் காத்திருக்கணும். மோசே கீழே வச்சிருக்கிறீங்கன்னு நான் அடங்கி இருக்கணும். எனக்கு அப்படிப்பட்ட கிருபை வேணும், அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம் வேணும். அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்து, எல்லா கண்களை மூடி இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், நானும் தனி இன்னார மாதிரி நான் தனியா இருந்திருந்தேன், நான் இதுக்கு முன்னாடி எப்படியோ. இல்லைங்க, இல்லைங்க, நமக்கு நியமித்த ஓட்டம் இருக்கு. உன்னை இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்திருப்பதற்கும் உன்னை இந்த ஊழியத்தில் கொண்டு வந்து வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இப்ப நீங்க பேச போறீங்க ஆண்டவர்கிட்ட, உண்மையா பேச போறீங்க. ஒரு 10 minutes. தேங்க்யூ ஃபாதர். நீங்க ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் கண்களை மூடி. நான் யாரையும் கம்பல் பண்ணல, ஆனா சிலருக்காக நான் ஜெபிக்க பாரப்படுறேன். எனக்கான வேலை வரும் வரை என்னை தேவன் எங்கே வைத்திருக்கிறாரோ அங்க நான் அடங்கி இருக்கணும். எனக்கான வேலை வரும்போது என் தேவன் அதை உணர்த்துவார், எனக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சொல்லுவார். மோசே கிட்ட சொன்னார்ல ஆண்டவர், யோசுவா எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அபிஷேகம் பண்ணி சொன்னார்ல, நீ நேரத்தை குறிக்காத, நீ பாதையை நியமிக்காத. உன்னை இன்னைக்கு எல்லாரும் மோசையின் ஊழியக்காரன் சொல்றாங்கன்னு நினைச்சு கலங்குறியா? இல்ல, இதுதான் நாளைக்கு உனக்கு ஆசீர்வாதமா மாறப்போகுது. நான் சர்ச்சில் என்னதானே எல்லா வேலையும் செய்ய சொல்றாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் அது செய்யறேன், இது செய்யறேன், அதனால எல்லாரும் இன்னாருக்கு சர்வெண்டா தான் என்ன பாக்குறாங்க. எப்படியும் பார்க்கட்டுங்க, ஆனா உன் முடிவு அப்படி இருக்காது. இதெல்லாம் உனக்கு ஆரம்பம், இதெல்லாம் உனக்கு ஆரம்பம். ஆண்டவரே, மோசேயின் ஊழியக்காரனாய் ஆரம்பித்து கர்த்தருடைய ஊழியக்காரனாய் ஓட்டத்தை முடித்த யோசுவா மாதிரி நான் இருக்கணும் ஆண்டவரே. அப்படி கேட்கிறவங்க கமான், உங்க வலது கரத்தை நல்லா உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இதே வேர்டை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மோசேயின் ஊழியக்காரனாய் ஆரம்பித்து
கர்த்தரின் ஊழியக்காரனா ஓட்டத்தை முடித்த யோசுவா மாதிரி நான் இருக்கணும்ப்பா. எனக்கான நேரத்தை நான் குறிக்க கூடாது, எனக்கான பாதையை நான் நியமிக்க கூடாது. Amen. Thank you, Holy Spirit. அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. நீங்க யாரு கீழே இருக்கிறீங்க? பிரைஸ் தேங்க் பண்ணுங்க. அவங்களுக்காக, உங்க அப்பாக்காக தேங்க் பண்ணுங்க. Thank you, Daddy. உன்னுடைய ஊழியத்தின் எல்லையை பார்க்காத, ஊழியத்தை துவங்கினவரை பாரு. இன்னைக்கு நிறைய பேர் எல்லையை வச்சுதான் மதிப்பிடுறோம். இல்ல, துவங்கினவரை பார். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம்? உன் தகப்பனை மறைத்து வைத்து ஊழியத்தை நடப்பித்தார். உன்னை கண்மலை மேல நிறுத்தி ஊழியத்தை நடப்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட பேசுங்க. எனக்கு நீர் நியமித்த இந்த ஓட்டத்துக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பா. அழைத்தவரே அழைத்தவரே ஓராபா சாந்தனரா கதனரியாதரனரியாதரம் ஓ ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே. Thank you, Father Jesus. ஊழியத்தின் ஆதாரமே. நான் சிலருக்காக செபிக்க பாரப்படுகிறேன், ஏவப்படுகிறேன். இந்த யோசுவாவின் ஓட்டம், கர்த்தர் இந்த வார்த்தையை இன்னைக்கு நான் டிராவல் பண்ணி வந்து கொண்டிருந்த போதுதான் சிந்தையில கொண்டு வந்து தியானிக்க வைத்து பேச வைத்தார். ஆண்டவர் விரும்புகிறார் அடங்கி இருந்து. யோசுவா மோசே கீழே இருந்து, யோசுவாவின் கிருபைங்கிறது வேற. மோசே செய்ததை விட நிறைய செஞ்சாரு யோசுவா. ஆனா அதுக்கான வேலை வரும் வரை அவன் அடங்கி இருந்தான். ஆண்டவர் அடங்கி இருக்க எனக்கு கிருபை வேணும். நான் எனக்கான நேரத்தையும் குறிக்க கூடாது, நான் எனக்கான பாதையை நியமிக்க கூடாது. ஆமென். நீர் எல்லாம் அறிவீர். எனக்கு அப்படிப்பட்ட கிருபை தந்து அடங்கி இருந்து ஏற்ற வேலைக்காய் காத்திருந்து உம்முடைய ஊழியக்காரனா இந்த ஓட்டத்தை முடிக்கணும்ப்பா. இந்த சேவையை நான் செய்யணும் ஆண்டவரே. அப்படி என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து முழங்கால் போட முடியுமா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். வெட்கப்படாம கமான் அப்படியே ஃப்ரெண்ட்ல வந்து நீங்க முழங்கால். எல்லாரையும் நான் கூப்பிடல, உண்மையா நான் எனக்காக ஒரு ஓட்டத்தை நியமிக்க கூடாது. நீங்க எல்லாரும் கண்களை மூடி, யாரையும் பார்க்காத. ஐயோ நம்ம போகலன்னா ஒன்னும் இல்லை. நீங்க அப்படியே முழங்கால் போட்டு நீங்க ஆண்டவர்ட்ட போய் பேச போறீங்க, உங்களை அர்ப்பணிக்க போறீங்க. வர்ஷிப் டைம்ல நீங்க உங்களை விட்டு கொடுத்தீங்க, விட்டு கொடுக்காதவற்றை விட்டு கொடுத்தீங்க. இப்ப நீங்க இதை சொல்லி விட்டு கொடுக்க போறீங்க. ரெண்டு காரியம் நல்ல கவனிங்க. நாம ஒரு டைமை குறிக்கிறோம், இந்த 2021 எனக்கு ஒரு புதிய வாசல் திறக்கும். இல்ல, அவர் டைம் குறிப்பார். அவர் சொல்லுவார், மோசேயிட்ட தான் சொல்லுவார். மோசேயிட்ட சொல்லுவார், அவன் எல்லா கண்ணுக்கு முன்னாடி அவன் மேல கை வை சொல்லுவார். அவர் பாதையை நியமிப்பார். அழைப்பு இருக்குவோம் மேல, கிருபை இருக்குவோம் மேல, அபிஷேகம் இருக்குவோம் மேல. பாத்தீங்களா யோசுவா எப்படி சொன்னார் பாத்தீங்களா? ஆவியை பெற்றவன். அதன் அர்த்தம் ஆல்ரெடி அவன் அதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட. உனக்கு சான்ஸ் இல்ல, உனக்கு தருணம் இல்லை, என்னை யாரும் யூஸ் பண்ணல, என்னை பயன்படுத்தல, நான் இங்கே மாட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் புலம்பாத. உனக்கான வேலை வரும். நீ ஆண்டவர்ட்ட பேசு, ஆண்டவர்ட்ட இதுக்காக அர்ப்பணி. உம்முடைய வேலை அதுவரை நான் மோசே கீழே அடங்கி இருக்கணும்ப்பா. உங்க அப்பா கீழே இருக்கலாம் நீங்க, அல்லது ஒரு ஊழியருக்கு கீழே இருக்கலாம் நீங்க.
Thank you Holy Spirit. Shaba hantara la raba kabadana riyantara. நீங்க பேசுங்க, உங்க இருதயம் திறந்து ஆண்டவர்ட்ட பேசுங்க. ஆண்டவர்ட்ட பேசுங்க, நல்லா பேசுங்க. நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறீங்க. ஆமென். ஆண்டவர் சமூகத்துல உங்க வாய்களை திறந்து, உங்க இருதயத்தை திறந்து பேசுங்க. அழைத்தவரே ஷபலராந்தரபா கபதனரியாந்தரபா உரிபிக்க பலரியாந்தரரியாந்தரா அந்தரலரியாந்தரபா உரிபிக்க பலரியாந்தனரா. அழைத்தவரே ஹalleluya. தம்பி, அப்படியே உன் இருதயத்திலிருந்து பேசுப்பா. நீ ஆண்டவர்ட்ட அவர் இருதயத்தின் வேண்டுதலை கேட்கிறவர். தங்கச்சி, நீ பேசு ஆண்டவர்ட்ட. உன் வாயில முறுமுறுப்பு நீ வேண்டாம். உன் வேலை வரும், அதுவரை நீ பிரசன்னத்துல தரித்திரு. நீ இச்சைகளுக்கு நீ விலகணும், வேசித்தனத்துக்கு நீ விலகணும், தேவனை பரீட்சை பார்க்கிற காரியத்துக்கு நீ விலகணும், விக்கிரக ஆராதனை பொருளாசை இவைகளுக்கு நீ விலகணும், முறுமுறுப்புக்கு நீ விலகணும். அதுக்கு ஒரே வழி, அவர் பிரசன்னத்துல நீ நிக்கணும். நீ நிக்கணும். ஒருவேளை உன் பெற்றோர் ஊழியம் செய்தது வெளியே தெரியாமலே இருக்கலாம். எங்க அப்பாவை கொஞ்சம் பேருக்கு தாங்க தெரியும். ஊழிய எல்லையை வைத்து ஊழியத்தை நீ கொஞ்சமா நினைச்சிராத. ஊழிய எல்லையை வைத்து ஊழியத்தை, உன் பெற்றோர் செய்கிற ஊழியத்தை நீ இதெல்லாம் என்ன பண்றீங்க அவங்கள பாருங்க. ஒரு நாளும் பிரபலமாகிறதை வைத்து ஊழியத்தை மதிப்பிடாதே. ஊழியம் கர்த்தருடையது. ஊழியத்தை துவங்குகிறது கர்த்தர். அனனியாவை யாருக்கும் தெரியாது, ஆனா பவுல எல்லாருக்கும் தெரியும். உங்க அப்பாவை ஆண்டவர் மறைத்து வைத்து ஊழியம் செய்தார் என்றால், உன்னை கர்த்தர் கண்மலை மேல உயர்த்தி வைத்து ஊழியம் செய்வார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அவருக்கு தேவை நீ நிக்கணும். யுத்தத்தை கண்டு ஓடிடக்கூடாது, யுத்தத்துக்கு பயந்து ஓடிடக்கூடாது. நீ நிக்கணும். நான் நிக்கிறேன் ஆண்டவரே உங்களுக்காக, நான் நிக்கிறேன் ஆண்டவரே உங்களுக்காக சொல்ல. நீ ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறார் தம்பி, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறார் தங்கச்சி. ஹalleluya. Thank you Father, thank you Jesus. ஹalleluya. அழைத்தவரே அழைத்தவரே. Thank you Holy Spirit. ஆமா, நீங்க யாருக்கு கீழே இருக்கிறீங்க அவங்க பேரை சொல்லி ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க. அவங்க பேரை சொல்லி ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க. உங்க அப்பாக்காக ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க, உங்க அம்மாக்காக தேங்க் பண்ணுங்க. உங்களை நல்லா படிக்க வைக்க அவங்களுக்கு வசதி இல்லாம இருக்கலாம்பா, நல்ல ட்ரெஸ் வாங்கி தர அவங்களுக்கு வசதி இல்லாம இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய வீடு கட்டி அதுல உட்கார வைக்க வசதி இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்காக நல்லா அழுது இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ஆமென். உங்களுக்காக ஆண்டவர் சமூகத்துல பல மணி நேரம் இருந்திருக்காங்க. இன்னைக்கு நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டோம்னா நான் நிச்சயமா சொல்லுவேன், என் பெற்றோருடைய ஜெபம், ஆண்டு சமூகத்தில் வடித்த கண்ணீர். தேங்க் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ஒரு பாஸ்டர் கீழே இருக்கலாம், அந்த பாஸ்டருக்காக தேங்க் பண்ணுங்க. உன்னுடைய வேலை வரும்பா. இன்னைக்கு தேவன் உன்னை அடங்கி இருக்க வைத்திருக்கிறார். அன்னைக்கு மோசே கிட்ட சொன்னார்ல, யோசுவாவை எல்லாருக்கும் முன்னாடி எல்லா ஜனங்கள் பார்க்க அந்த அங்கீகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது போல, இன்னைக்கு நீ அடங்கி இருப்பாயானால் நாளை அத்தனை கண்களுக்கு முன்பதாக உனக்கும் அந்த அங்கீகாரம் உண்டு. ஓ come on, ரெண்டு கைகளை உயர்த்தி, I surrender all. Jesus, I surrender all to thee, my blessed Savior. I surrender all. ஆமே, அர்ப்பணிக்கிறவங்க கைகளை உயர்த்தி, I surrender all. என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் முழுவதையும் நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்முடைய ஊழியக்காரனப்பா.
நான் உம்முடைய ஊழியக்காரன் ஆண்டவரே. ஷாந்தரா ரியாந்தரா. கண்களை மூடி அப்படியே விட்டு கொடுங்க. கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். I surrender all. Jesus. Uraba handaraba lagadaraba handaraba. Yes, Father. All to thee, my blessed Savior. Hallelujah. I surrender. அர்ப்பணிக்கின்றேன் நான். பாடுவோமா? அர்ப்பணிக்கின்றேன் நான். அர்ப்பணிக்கின்றேன். ஆவி ஆத்மா சரீரம் யாவும். ஆவி ஆத்மா சரீரம் யாவும் அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை உங்க பிள்ளைங்க மேல இருப்பதாக. உம்முடைய வேலை வரை அடங்கி இருக்க கிருபை செய்யும். கற்றுக்கொள்ளுகிறவர்களாய், பழக்குவிக்கப்படுகிறவர்களாய், திருத்தப்படுகிறவர்களாய், ஏற்ற வேளையில உயர்த்தப்படுகிறவர்களாய் இந்த சமூகத்தில் காணப்பட கிருபை செய்வீராக. ஹalleluya ஹalleluya. ஆவி ஆத்மா சரீரம் யாவும் அர்ப்பணிக்கின். அப்படியே ஒரு 2 நிமிஷம் எழுப்பி நிப்பீங்களா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அதை இன்னைக்கு போய் செய்யுங்க. உங்க அப்பா கிட்ட, உங்க அம்மா கிட்ட நீங்க போன்னா போன் பண்ணி, வீட்டிலன்னா வீட்டில் போய் அவங்க கையை பிடிச்சு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. செய்வீங்களா? செய்வீங்களா? கை சும்மா குச்சி காட்டுங்க. நான் என்னுடைய ஆவியில ஃபீல் பண்ணி நான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லது சிலர் உங்க பாஸ்டர் கீழே இருப்பீங்க, உங்க பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுங்க. உங்க பெற்றோர்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு பிள்ளையா நான் பிறந்ததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தம்பி, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், தங்கச்சி சொல்றேன். ஆமென். மோசே ஓட்டம் முடிந்ததோடு யோசுவாவின் ஓட்டம் முடியல. அப்படி அதுதான் நியமம் என்றால் 2016 இந்த ஜான் சாமுடி ஓட்டம் முடிஞ்சிருக்கும். இல்ல, அங்க ஒரு புதிய ஆரம்பம். புதிய ஆரம்பம். நமக்கு தெரியாது, நான் இப்படி இருப்பேன் கற்பனை கூட நான் பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு என்ன பத்தி தெரியும், எனக்கு என்னுடைய மேக்சிமம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். என்னால எவ்வளவு தூரம் ரீச் பண்ண முடியும், எவ்வளவு என்னால செய்ய முடியும் எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனால நான் இன்னைக்கு இருக்கிறத நான் யோசிக்க கூட இல்லை. நம்முடைய மேக்சிமம் எதுவோ அதுதான் நம்ம ட்ரீம் பார்ப்போம்ல. நம்முடைய மேக்சிமம் எனக்கு இது இவ்வளோ, அதுதான் இல்லைங்க. ஊழியம் கர்த்தரோட எல்லையை வைத்து ஊழியத்தை மதிப்பிடாதே. துவக்கினவரையும் அழைத்தவரையும் வைத்து ஊழியத்தை மதிப்பிட. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பெற்றோருக்கு அடங்கிருங்க. எந்த ஊழியத்தில் உங்க அப்பா கீழே இருக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம். அல்லது ஒரு ஊழியர் கீழே இருக்கிறீங்களா, சில நேரத்தில் மோசை மாதிரி திட்டுவாங்க, திருத்துவாங்க. இதெல்லாம் அடங்கி இருக்கிற காலத்தில் நம்மை உருவாக்க ஒரு வேளை வரும். ஆனால் எல்லா கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை நிறுத்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. Praise the Lord.
பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.